Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Satti, which means mad pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது ஒரு யூனிக்கான ரெசிபி. இத வந்துட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடலாம், லஞ்சா பேக் பண்ணலாம், இல்லனா ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம், இல்ல நீங்க இத ஆஃப்டர் டின்னர் டெசர்ட் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். This is like all in one recipe. ரொம்ப யூனிக்கா இருக்கும், அதே டைம்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 1/4 kg அளவுக்கு ரைஸ் எடுத்து 1 hour நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு ரைஸ் வந்துட்டு நல்லா ஊறினா மட்டும்தான் இது கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு ரைஸை வந்துட்டு இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் கோகோனட் காலி ஆகிடுச்சு, அதால் தான் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கோகோனட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் துருவின கோகோனட் ஒரு 1/4 கப் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காயோட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இது ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அரைச்சதை வந்துட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் 1 கப் அளவுக்கு தண்ணி. நான் அந்த அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சைட்லலாம் மாவு இருக்கும்ல, அதனால் தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களால் அரைக்க முடியாது. அந்த அரிசி வந்துட்டு அப்படியே நின்றோம். அதால் தான் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துறோம். ஏன்னா இந்த மாவு வந்துட்டு நல்ல லிக்விட் மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னும் என்னென்ன ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நம்ம பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக cashewnut. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இது இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி ஆனால் போதும். இது வந்துட்டு நம்ம இப்போ சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி மிக்சிங் பவுலில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் எந்த ஜாம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இது வந்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும் இது மிக்ஸ் பண்ணால். இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்துட்டு தோசை தவா வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த அரிசி மாவு பேட்டர் வந்துட்டு நம்ம இது மேலே தோசை மாதிரி ஊற்றிக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் இது இந்த மாதிரி வரும். எல்லா சைடுமே ஈக்குவலாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது ஊற்றினதுக்கப்புறமா 1 minute இது இப்படியே வெந்துருச்சுனாவே ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே வேக விட்டுருங்க. இது வந்துட்டு 1 minute நல்லா வெந்திருக்கு. இது வெந்துச்சுன்னா லைட்டாக ஷ்ரிங்க் ஆகும், சின்னதாகும் தோசை. இப்போ இது வந்துட்டு நம்ம தவாலேருந்து எடுத்து ஒரு வாழை இலை மேலே போட்டுடலாம். எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சு. சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழை இலை மேலே போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஜாம் மிக்ஸ் வந்துட்டு நம்ம இதில் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஜஸ்ட் ஹனி கூட சேர்க்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் ஜாம், ஹனி அண்ட் மில்க் பவுடர் 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு லேயர் நம்ம ஜாம் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கேஷ்யூ பாதாம் பவுடர், அதை வந்துட்டு இது மேலே இப்படி போட்டுக்கலாம். நிறையவே சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக மேலே ஜாம் போடலாம்.
பார்க்கவும் ஃபேன்சியாக அழகாக இருக்கணும்ல, இந்த 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் மாதிரி. அதனால் இந்த மாதிரி ஜாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது மேலே இன்னொரு வாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பவுடர் வந்துட்டு இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி புதினா லீஃப் வைக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும். அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு பார்க்க ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க, எல்லாேருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.